வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்னென்னு கேட்டால், காலையில் எங்களுடைய விடிய வேலிடம் இதுதான். வந்த ஒரு தேத்தண்ணி ஊற்றிட்டேன். தேத்தண்ணிக்கு சீனி தேயிலை எல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கேன். வேண்டாம், கவே மிஷின் இருக்குது. நான் கவையை குடிக்கிறதில்ல. அது சில நேரத்தில் ஓவராக கஃபே ஒலி அடிக்கல கவே கூடி எல்லாம் மிக்ஸ் ஆகி குடிக்கவே எல்லாமே இருக்குது. அப்போ தேயிலை சீனி எல்லாம் வாங்கி வந்து வச்சு அதை ஊற்றியே குடிக்கிறது. அது அப்படியே கடந்து போகட்டும். நேற்றைய காணொளிகளை பார்த்துட்டு என்னுடைய நண்பன் அடித்து வேறு லெவல் மச்சி என்று சொல்லியிருந்தான். அதெல்லாம் வேறு லெவலில் இனி என்ன நல்லபடியாக எல்லாம் நடக்கும். நீங்களும் அப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்கிறதுக்கு முன் வரணும். எனக்கு பிரியமான விஷயம் தேவனுடைய காரியம். அதை நான் நல்லபடியாக பார்ப்பேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும். அதே போல் பைபிளை படிப்பேன், ஜெபிப்பேன். அப்படியே என்னுடைய என்டர்டைன்மெண்டான டைம் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் என்னென்னு கேட்டால், உங்களுக்கு எங்களுடைய ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய 8வது ஆண்டு விழா மே மாதம் 17ஆம் தேதி ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபையினுடைய எந்த இடத்துல ஆராதிக்கிறோமோ அதே இடத்துல தான் நடக்கும். அந்த அட்ரஸை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் விருப்பப்பட்ட நீங்கள் வாருங்கள். அதே போல் என்னிடத்தில் நிறைய பேர் நீங்கள் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறீங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் கூட நீங்கள் சபைக்கு எங்களுடைய சபை போதகர் குடும்பத்தோடு ஒப்புரவாகி அவர்களிடத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் பேசி ஜெபித்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபிப்பதற்கும் போதகர்கள் ஜெபிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜெபவோட சுவிசேஷ திருச்சபை ஆண்டு விழாவின் போது நீங்கள் அதை அவர்களோடு பேசி ஜெபித்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது நல்ல முறையாக நாங்கள் மீண்டும் அதை லைஃப்பில் செய்ய இருக்கிறோம். இந்த முறை மிகவும் இன்னும் எவ்வளவு அழகாக அவுட்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு அந்த லைஃப்பில் அவுட்புட் கொடுக்கலாம் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். அது தேவனுக்கு சித்தமாக இருக்கும். அதே போல் என்னென்று கேட்டால், நேற்று நம்முடைய அரசியல் போராளி விஜய் அவர்கள் வென்றிருந்த போது எங்களுடைய இலங்கை யாழ்ப்பாணத்தில் அங்கு நிறைய எங்களுடைய இளம் சமுதாயங்கள் மிக அழகாக அந்த இடத்துல நிறைய காரியங்களை செய்திருந்தார்கள். அது நல்லபடியாக நீங்கள் தொடர்ந்தும் அப்படியான விடயங்களை நல்லபடியாக செய்ய வேண்டும். மற்றது நான் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்கிறேன் என்று கேட்டால், சண்டை சச்சரவுன்றது இருக்கக்கூடாது. எப்பொழுது நாங்கள் ஆரோக்கியமாக எப்பயுமே ஒரு ஜனநாயகமான வழியில் நாங்கள் போராடி ஒவ்வொரு காரியங்களையும் வென்று கொள்ளலாம். அதற்காக நீங்கள் இன்னும் ஒருத்தரை தாக்குவதோ இல்லை இன்னும் ஒருத்தரை அவதூறாக பேசுவதோ அதுகளெல்லாம் மிக மிக தேவையற்ற விடயங்கள். சரிதானே? அதுகளிலேருந்து நீங்கள் நல்ல பிள்ளைகளாய், நல்ல தாய் தகப்பனுக்கு பெருமை தேடி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு சின்ன விடயத்தை சொல்லுகிறேன். எல்லாரும் கேட்டால் புரஞ்சிக்காரர் என்று பேசுகிறீர்கள். புரஞ்சிக்காரரை பற்றி உங்களுக்கு இன்னும் சரியாக விளங்கவில்லை என்று சொல்லியிருந்தார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? என்னுடைய பிள்ளைக்கு 2018ஆம் ஆண்டு ஹாஸ்பிட்டலில் வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. நாங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை வைத்திருந்தாங்க. அப்போ எனக்கு வேலைக்கு போக முடியவில்லை. நான் ஒரு சொசைட்டிக்குள்ளே வேலை செய்கிறேன். நேற்று அந்த சொசைட்டியில் ஒரு இடத்துல போய் நானும் என்னுடைய ஒரு இதுவும் போய் சேர்ந்து 2 பேரும் போய் நாங்கள் சாப்பிட்டுனாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்னு கேட்டால், அப்போ பிள்ளைக்கு வருத்தம்ட்டு சொல்லி போட்டு நாங்கள் போகவில்லைன்னொன்னா அவர் என்னோட முரண்பட தொடங்கினேன். நான் புரஞ்சில் அவருக்கு நல்ல பாடம் படிப்பிச்சு போட்டு அந்த சொசைட்டிக்கு வேலையை விட்டு வெளியேறி வந்தாக்கள் தான். எங்கே பிள்ளை நடந்தாலும் நான் கதைப்பேன். எனக்கு அதுகளெல்லாம் கிடையாது. என் பிள்ளையாக இருந்தாலும் சரி, என் வைப்பாக இருந்தாலும் சரி, அது என் நண்பனாக இருந்தாலும் சரி, உறவுக்காரரோடு நான் அவ்வளவு தொடர் உண்மையிலே இல்லை. நண்பர்களோடு தான். மற்றது இன்னும் நெருங்கி பழகிற அண்ணன்மாரோடைய தான் பழக்கம். நான் உறவுகளோடு அதிகமாக பழக்கம் வைக்கிறதில்லை. காரணம் என்னென்று கேட்டால், இந்த கிரீஸ்மரம் ஏறுற மாதிரி தான். ஏற வலிக்கு கொண்டே இருக்கணும். அதை விட ஏறாமலைக்கு இருந்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒதுங்கித்தான் உறவுக்காரரோடு இருக்கிறேன். அதே போல் எனக்கு நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல அண்ணன் தம்பிமார் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வன்னிமலத்தில் யூடியூப் வார நீங்கள் பெல் பட்டன் அமைத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவை தாருங்கள். எனக்கு ஃபேஸ்புக்கில் போன வாரத்திலும் கூட நான் சில சந்தா பணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி வந்திருந்தார்கள். அந்த காரியத்தை இன்று பார்த்து செய்ய வேண்டும். அதே போல் யூடியூப்பில் இருந்தும் கூட எனக்கு மெயில்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்தந்த காரியங்களை நீங்கள் வைக்க வேண்டும், எதாவது வைக்கக்கூடாது, வெளியால் இருந்து எடுக்கிற ஆடியோக்களை உங்களுடைய வெளி வீடியோக்களில் வைக்கக்கூடாதுலாம் சொல்லி மெயில் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுகளை எல்லாம் நாங்களும் சரி செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக என்னுடைய யூடியூப் நல்ல ஒரு நிலைக்கு வரும். இந்த யூடியூப் நிமித்தம் நான் நிறைய காரியங்களை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கிறேன். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு தரம் நல்லபடியாக உங்களுடைய இன்றைய நாளை சமாதான சந்தோஷத்தோடு கடந்து செல்ல தேவன்
உதவி செய்வார். அதேபோல் என்னுடைய நண்பனும் வந்து புதிய கலையகம் என்று சொல்லி ஒரு யூடியூப்பை திறந்திருக்கிறான். வேணுமென்றால் நான் இனி வருகிற நாட்களில் அந்த யூடியூப் லிங்கை என்னோடு இணைக்கிறேன். நீங்கள் ஒரு தரம் பார்க்கலாம் அதில் என்ன வருகிறது என்று சொல்லி. அரசியல் காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக தமிழ்நாட்டில் முடிந்து பதவியேற்புகள் நடக்கப் போகிறது. அந்த பதவியேற்பு நல்லபடியாக இருக்கும். அவர் உண்மையில் நிறைய நல்ல விடயங்களை செய்ய வேண்டும். ஏழை எளிய ஜனங்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக நித்திரை கொள்ளும். இனி அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். அதே போல் இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னென்று கேட்டால், இலங்கையில் வந்து ஒரு அண்ணா சென்றுட்டு வந்திருந்தார். அந்த அண்ணாவோடு நேற்று நான் காடினோட்டில் வந்து அதாவது லாச்சப்பல்ல கண்டு கதைக்கும் பொழுது அண்ணா சொல்லியிருந்தார், அங்கே ஒரு வைரஸ் பரவி தன்னுடைய சகோதரிக்கு 2 காலையும் பிரித்து ஆப்ரேஷன் செய்திருந்தான்னு சொல்லி ஆதாரமாக ஃபோட்டோவை காட்டியிருந்தார். பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு பயமாக இருந்த காரணம் என்னென்னு கேட்டால், தண்ணியிலிருந்து ஒரு கிருமி பரவி அவருக்கு பெரிய வியாதியை கொடுத்துருக்குதுன்னு சொல்லி காட்டியிருந்தார். அதனால் வந்து நீங்கள் இலங்கை போகிற நீங்கள் இங்கே இருந்து தடுப்பூசிகளை போட்டுட்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு நல்லமாக இருக்கும். காரணம் என்னென்று கேட்டால், அங்கு வந்து எதிர்பாராத மழைகள் வரும், எதிர்பாராத வெள்ளங்கள் வரும். அதனால் வந்து கிருமிகள் வைரஸ்கள் வருவதால் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே போல் மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய காணொளிகளை நீங்கள் அநேகர் பார்க்குறீர்கள். அநேக விபத்துகள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் நிறைய சட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டுநர்கள் நீங்கள் நல்ல முறையிலே வாகனத்தை ஓடுவது மாத்திரமில்லை, உங்களுக்கு களைப்படைந்து விட்டீங்கன்னா நிறுத்தி ஒரு இடத்தில் சற்று உறங்கி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணிகளை குடித்து கவைகளை குடித்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஓடுங்கள். மற்றது வந்து வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். அது நலமாக இருக்கும். அப்பொழுது நிறைய உயிர்கள் பாதுகாக்கப்படும். ஏனென்று கேட்டால் 8ஆம் மாதம் விடுமுறை வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர்கள் பதட்டங்கள் நடந்த வண்ணம் இருந்தாலும் வேறு பாதையால் வந்து ஃப்ளைட்டுகள் பறந்து கொண்டிருக்குது. அதனால் 8ஆம் மாதம் உங்களுடைய மக்கள் நீங்கள் எல்லோரும் விடுமுறைக்கு செல்லுவீர்கள். செல்லும் பொழுது வாகன ஓட்டுநர் மாதிரி சரியானவர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் சுகபத்திரமாக போயிட்டு சுகபத்திரமாக திரும்பி வருவீர்கள். அதே போல் மற்ற இடங்களுக்கு விடுமுறைக்கு போகிற நீங்களும் உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு வந்து எல்லா இடங்களிலும் ஃபுட்பால் மேட்ச் தொடங்க இருக்கிறதால் உங்களுடைய விடுமுறைகள் வந்து அதிகமான கட்டுப்பாடுகளாக இருக்கும். ஐரோப்பாவில் உள்ள ஏர்போர்ட்டுகள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உடைமைகளை சரியாக பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள். ஃபுட்பால் மேட்ச் தொடங்க போகிறதால் உலகமெங்கிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கனடாவிலும் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள இன்னும் ஒரு இடத்தில் நடக்குது என்றார்கள். அந்த பேரை மறந்து விட்டேன். அது ஃபுட்பால் வேர்ல்ட் கப் யாருக்கென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் கிறிஸ்டியன் ரொனால்டோ வந்து 960 கோல்களை கடந்திருக்கிறார். அவருடைய 41 வயதிலும் அவர் தன்னுடைய பலத்த தொனியிலும் துருதுருப்பாகவும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காரணம் என்னென்று கேட்டால், எனக்கும் இந்த ஸ்போர்ட்ஸுகள் என்றால் நிறைய பிடிக்கும். கிரிக்கெட்டுகள், ஃபுட்பால்கள், வாலிபால்கள், இப்படி ஓடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு நிறைய பிடிக்கும். அதனால் வந்து அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் பிரான்சிலும் வந்து இந்த முறை வந்து நல்ல இளம் வீரர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் வேர்ல்ட் கப் யார் எடுக்கிறார்கள் என்று சொல்லி. அதே போல் இன்றைய நாளை நீங்கள் ஒரு சமாதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய நாளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலத்தில் யூடியூப் என்ற நன்றி வணக்கம் நண்பர்கள் சொந்த உறவு அனைவருக்கும்.